நல்ல ஒரு உற்சாகமான கைத்தறல் கொடுத்தாங்க இசை குழுவுக்கு. வாங்கம்மா. இவங்க சரியா 5 to 7 நிமிஷம், நான் 2 நிமிஷம் 10 நிமிஷத்துல நிகழ்ச்சி நிறைவு பெறும். தொடர்ந்து பக்தி இசை கச்சேரி இருக்குது. வாங்கம்மா. அந்நிய மொழி பேசுகிறவனை என் தமிழன் குருவாக பார்க்கிறான், சுத்த தமிழில் பேசுகிற என்னை மட்டும் குருகுருவனை பார்க்கிறான். நடுவர்களே, இப்ப என்ன பிரச்சனை இவங்க தமிழரசருக்கும் இந்த பொண்ணுக்கும்? அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். இந்த நிகழ்ச்சியை உபயம் செய்து எங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில எங்களை மேடை ஏற்றி அழகு பார்க்கிற உபயதாரர்களாக KVR சவுண்ட்ஸ் அண்ட் லைட்டிங் ஒர்க்ஸ், எர்த் மூவர்ஸ், ப்ளூ மெட்டல்ஸ் பெருமாநல்லூர் அவர்களுக்கும், கோவிந்தசாமி அண்ணன் பொடாரம்பாளையம் அவர்களுக்கும், கொங்கு ஜெயராமன், லட்சுமி கார்டன் பெருமாநல்லூர், குறிப்பா எங்களுடைய அன்பு சகோதரர் விவேகராஜ் அவர்களுக்கும், ஒட்டுமொத்த இந்த குழுவிற்கும் ஒரு கைத்தறல் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க வாங்க வாங்க. நடுவர்களே, இப்ப இவங்க 2 பேருக்கு என்ன பிரச்சனை? வந்ததுல இருந்து உனக்கு புருஷன் சரியில்லை, மாமியார் சரியில்லை, பிள்ளைங்க சரியில்லை, அவனுக்கு பொண்டாட்டி சரியில்லை, பொண்டாட்டி சரியில்லை. நான் என்ன சொல்றேன், நீங்க 2 பேரும் கிளம்பி ஏன் கூட வாங்க கடலூருக்கு. பட்டிமன்றத்துக்குல நல்ல வக்கீலா பார்த்து டைவர்ஸ் வாங்கி தரேன். உங்களுக்கு கல்யாணம் பெரிய விஷயம். கையை விடு. உட்கார், நீ முதல்ல உட்கார். கல்யாணம் பெரிய விஷயம். டைவர்ஸ் வாங்கி தரேன்னா இது எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மாதிரி இருக்கு. நீ பேசுமா, சீக்கிரம் பேசுமா. இல்ல, நான் சொல்றேன், உனக்கு பொண்டாட்டி அமைச்சு சந்தோஷமும் வருமா நான் கேக்குறேன். அது சரி. வாழ்க்கையில பாருங்க, நம்ம டென்ஷனா வீட்டுக்கு போனா கூல் பண்ற மாதிரி பொண்டாட்டி அமைய நினைச்சுதான் கல்யாணம் பண்ணுவோம். ஆனா நம்ம கூலா வீட்டுக்கு போனாவே டென்ஷன் பண்ற பொண்டாட்டி தான் அமையும். தலையெழுத்து, வேற வழி இல்ல. பேசுமா. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? BSc மேத்தமேட்டிக்ஸ் BEdமா. பரவாயில்ல, சூப்பரா நிறைய படிச்சிருக்கீங்க. நான் படிச்சிருக்கேன். எத்தனை வருஷமா பட்டிமன்றம் பேசுறீங்க? நான் 20 வருஷமா பேசுறேன். 15 வருஷமா பட்டிமன்ற நடுவரா இருக்கேன். நடுவரா இருக்கீங்க. சரி, நான் இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொல்லுவேன், அதுக்கு தமிழ்ல அர்த்தம் சொல்லணும். நம்ம புள்ள இங்கிலீஷ்ல டவுட் கேக்குது, சொல்லி தர வேண்டியது என் கடமையா இல்லையா? நீ கேளுமா, சொல்லி தரேன். கேட்கலாமா? I don't know அப்படினா என்ன? எனக்கு தெரியாது. என்ன அவ்வளவு படிச்சிருக்கீங்க தெரியாதுன்றீங்க? ஏமா, நீ என்ன கேள்வி கேட்ட? I don't know. எனக்கு தெரியாது. ஏன் தெரியாது? என்னங்க நடுவரா இருக்கீங்க? இப்ப எத்தனை வருஷமா நான் பட்டிமன்றமா பேசுறீங்க, இவ்வளவு படிச்சிருக்கீங்க, மேக்ஸ் வேற படிச்சிருக்கீங்க, இதுல வேற சின்ன புள்ளையில இருந்து வேற பேசிட்டு இருக்கீங்கன்றீங்க. ஏமா தெரியாதுன்றீங்க? இது தெரியாம நீங்க நடுவரா? I don't know. நீங்க நடுவரா என்னத்த? நான் நாத்து நடத்துக்கு வந்தேன்னு கேக்குறியா? என்னம்மா நீ கேக்குற கேள்வியே வேற மாதிரி இருக்குதாம்மா. வேற கேள்வி கேளுமா. சரி, பரவாயில்ல. I know அப்படினா என்ன? எனக்கு தெரியும். சொல்லுங்க. நான் சொல்றேன். உங்களுக்கு என்ன தெரியுமா சொல்லுங்க. என்ன தெரியும்? I know என்ன? எனக்கு தெரியும். சொல்லுங்க. இல்ல பயப்படாதீங்க. ஏதோ பயம் இருந்தா எனக்கு தெரியும். உங்க தாத்தா யாரை வச்சிருந்தாரு நான் சொல்லி விடுவேன். எங்க தாத்தா எனக்கே தெரியாது. ரைட், பேசு. நானே பார்த்தது இல்ல. சரி பரவாயில்ல. இப்படிதான் இருக்கீங்க அவங்க பேசுறது. வந்தற எங்க வாழ்க்கைன்னா பிரச்சனை இருக்குங்க. வாழ்க்கையில பிரச்சனைனா கடவுளுக்கு ஏதுங்க அர்ச்சனை? மனுஷனுக்கு பிரச்சனைன்னு ஒண்ணு இல்லைன்னா கடவுளுக்கு அர்ச்சனையே கிடையாது. நல்லா பாருங்க, நம்ம கொண்டத்து மாரியம்மன் நம்மள நல்லா வச்சிருக்கா. உண்மையிலேயே சந்தோஷம் தான். ஆனா ரொம்ப நல்லா இருந்துட்டோம்னு வச்சுங்களேன், இந்த பக்கம் ரோடு கிராஸ் பண்ணும் போது இங்கிருந்து பிளைன் கிஸ் கொடுப்பான் நம்மால. அத்தா நல்லா இருக்கியா அப்படின்னுவான். ஒரு 2 கஷ்டம் வரணும், வந்தாதான் நேரா கோயில் வாசல்ல போய், அம்மா தாயே கொண்டத்து மாரியம்மா, ஏன் என் வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குற, என்னை காப்பாத்துன்னு மனுஷனுக்கு பிரச்சனைன்னு ஒண்ணு வந்தாதான் சாமிக்கே அர்ச்சனை பண்ணக்கூடிய காலகட்டத்துல தான் நம்ம இருக்கிறோம். அதனால கொண்டாட்டமா நினைச்சுக்கீங்க. கொண்டாட்டம். இப்ப நான் கேக்குறேன், உங்க 2 பேருக்கு வந்து குடும்பம் சரியில்லை, சொந்த பந்தம் சரியில்லைன்னு சொல்றீங்களே, சொந்த பந்தத்தோட வாழற வாழ்க்கை தான் சுகமான வாழ்க்கை. சொத்து பத்தோட வாழறதோட சொந்த பந்தத்தோட வாழ்ந்து பாருங்க, அதுதாங்க கொண்டாட்டம். இப்படி சொந்த பந்தத்தான அந்த கோயில்ல வந்து நல்லா பொங்கல் வச்சு சாப்பிட்டு போறாங்களே, வீட்டுல அவங்களுக்கு என்ன இடமா இல்ல? இங்க ஒரு சந்தோஷம் கிடைக்குதுங்க. அந்த சந்தோஷம் கொண்டாட்டமா கொண்டாடிட்டு போவாத. திருவிழா என்னாலே கொண்டாட்டம் தான். அந்த கொண்டாட்டத்தை கொண்டாட தெரியாத உங்களுக்கு எல்லாம் வந்து கொண்டாட்டத்தை பத்தி என்ன தெரியும்? கடைசி வரைக்கும் திண்டாட்டம் தான் உங்களுக்கு எல்லாம். அவங்க திண்டாட்டமா தான் இருப்ப. நீ என்னைக்குமே வந்து திண்டாட்டம் தான் இருப்ப. சரி, பணம் பத்தல, அது பத்தல, புருஷன் சரியில்லை, புள்ள சரியில்லைன்னா என்னைக்கு நிம்மதியே இருக்காது. நீ உருப்பிடுவ. ஆனா நடுவர்களே, இங்க பாருங்க, மாமா உறவுன்னு சொன்னல, சொந்த மொத்தத்துல வாழணும். இந்த மாமா மக அத்தை மக உறவு வந்த பிறகு இந்த சோடி கிளியோட கிளிகள் இருக்குல்ல, ஆமா, அந்த காதல் கிளிகள் பேசுறவங்க கூட ஒரு சந்தோஷமா கொண்டாடுறாங்க. மாமா பொண்ணு எல்லாம் பாவாடை தாவணி போட்டு வரும். சோடி கிளி எங்கே சொல்லு சொல்லு, சொந்த கிளியே நீ வந்து நில்லு, சோடி கிளி எங்கே சொல்லு சொல்லு, சொந்த கிளியே நீ வந்து நில்லு. அவங்க சச்சா நான் விடுவே, கையடச்சா நான் எழுவே, நீ வந்து சேர்ந்தது மாறிடுச்சு, அட இப்ப நீ வந்து சேர்ந்தது மாறிடுச்சு, அட இப்ப
ஆகவே வா வா வா. இப்படி நீ வந்து சேர்ந்தது என் வாழ்க்கையே மாறிடுச்சுன்னு சொல்றதுதான் கொண்டாட்டமான வாழ்க்கைங்க. சரிங்க. அதை விட்டுட்டு நான் கேக்குறேன், இன்னொரு பொம்பளையால பிரச்சனை, பொம்பளையால திண்டாட்டம், பொம்பளைங்க எல்லாம் பயந்தா உலகன்னு பேசுறாரு அவரு. இங்க பாருங்க, இந்த பூமி ஏன் சுத்துது தெரியுமா? ஏன் சுத்துது தெரியுமா உனக்கு? அது சுத்துறது இருக்கட்டும், கேள்விக்கு பதில் சொல்லுங்க முதல்ல. பொம்பளையால என்ன பிரச்சனை உனக்கு? பொம்பளை பிரச்சனைன்ற உனக்கு பிரச்சனையா? ஆமா, பொம்பளை பிரச்சனைன்னு இங்க பாரு, நீ இட்டுட்டு போய் பியூட்டி பார்லர் விடுறதெல்லாம் பிரச்சனை கிடையாது. கல்யாணம் ஆயிடுச்சா? அவனுக்கு ஆயிடுச்சுமா. உங்களுக்கு ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. உங்க அப்பாவுக்கு ஆயிடுச்சா? எங்க அப்பாவுக்கு ஆயிடுச்சுமா. உங்க தாத்தாவுக்கு ஆயிடுச்சா? ஆயிடுச்சுமா. கூப்பிடவே இல்லமா என்ன கல்யாணத்துக்கு அவரு. ஏன் கூப்பிடல? போன் பண்ணலையா? போனே பண்ணலமா அவரு. நீங்க போய் பந்த கால் நடவையா? பாருங்களேன், நடவே இல்ல. எப்படி உங்களை மதிக்கிறேங்க? இந்த விளக்கு நில வெண்டைக்காய் கொண்டு வச்ச மாதிரியே பேசாருப்பா. நான் என்ன கேக்குறேன், நீங்கள வந்ததுல அந்த பக்கம் பேசுறீங்களே, நான் பொண்டாட்டி எல்லாம் கஷ்டப்படுறீங்க. இப்ப உங்க தாத்தாவுக்கு வந்து கல்யாணம் பண்ணாங்க, பொண்டாட்டி எல்லாம் கஷ்டப்பட்டாரு இல்லையா? அவர் வந்து அவங்க அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணாம இருக்கணும். உங்க அப்பாவும் பொண்டாட்டி எல்லாம் கஷ்டப்பட்டாரு. ஆமா, அவர் எனக்கு கல்யாணம் பண்ணாம இருந்திருக்கணும். அவரும் பண்ணி வைக்கிறாருல்ல. அப்ப அந்த குடும்பம்ன்ற அமைப்பு சந்தோஷமா இருக்க வச்சானே, கொண்டாட்டமா இருக்க வச்சானே திருமணம் என்கிற அந்த பந்தத்துல நம்ம வர்றோம். அதை விட்டுட்டு குழந்தை சரி, பிள்ளைங்க பொண்டாட்டி சரியில்லை, நீ என்ன புருஷன் சரியில்லை. நான் இன்னொரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோங்க. எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சது உலகத்துல ஆம்பளை தான் தெரியுமா? ஆமா. ஆம்பளையா? ஆமா. என்ன கண்டுபிடிச்சீங்க? உனக்கு தெரியாதா? நான் சொல்றேன். இங்க பாருங்க, உங்களை இப்ப இந்த மைக்க கண்டுபிடிச்சது யாரு? ஆம்பளை. இந்த லேப்டாப்ப கண்டுபிடிச்சது யாரு? ஆம்பளை. இந்த கீபோர்ட கண்டுபிடிச்சது யாரு? ஆம்பளை. இந்த பேட கண்டுபிடிச்சது யாரு? ஆம்பளை. அந்த ஆம்பளை பேர் கண்டுபிடிச்சது யாரு? ஆம்பளை. ஆம்பளை கண்டுபிடிச்சது யாரு? அப்ப தப்பு. அசிங்கமா போச்சே குமார. லைட் கண்டுபிடிச்சது ஆம்பளை. கரண்ட் கண்டுபிடிச்சது ஆம்பளை. செல்போனை கண்டுபிடிச்சது ஆம்பளை. ஆம்பளை கண்டுபிடிச்சது பொம்பளைங்க. அதுக்கு காரணம் ஒரு ஆம்பளை. ஆம்பளை இல்லாம குழந்தை பிறந்துருமா? என்னது குடும்பன்ற அமைப்பு சொன்னீங்களே, உங்க கொண்டாட்டம் சொன்னீங்களே, ஆம்பளை இல்லாம கொண்டாட்டம் இருக்குமா? நான் கேக்குறேன், நீங்க எந்த வருஷத்துல இருக்கீங்க? 2026ல இருந்துகிட்டு சரி, ஆம்பளை இல்லாம குழந்தை பிறக்க முடியாது. இன்னமும் எந்த உலகத்துல இருக்கீங்க? எந்த வருஷம் பிறந்தீங்க முதல்ல? நான் 2026 இந்த வருஷமா. அங்கே இருக்காதீங்க, 26க்கு வாங்க. வந்துட்டேன். நடுவர் அவர்களே, ஆண்கள் இல்லாம நாங்க குழந்தை பெத்துக்க முடியும், ஊசி போட்டு குழந்தை பெத்துக்க முடியும், டெஸ்ட் பேபி மூலமா குழந்தை பெத்துக்கலாம். என்னங்க மலடி என்ற ஒரு பட்டத்தையே அடித்தது இங்க விஞ்ஞான உலகங்க. டெஸ்ட் டியூப்ல குழந்தை பெத்துக்குவீங்க நீங்க? ஆமா, பெத்துக்குவோம். அப்படி குழந்தை வளர்ந்து 5 வயசு ஆனா அந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு கேட்டா ஊசி நான் பேர் வைப்பீங்க? குழந்தைக்கு சித்தப்பா யாருன்னு கேட்டா சின்ன ஊசின்னுவீங்களா, இல்ல பெரியப்பா யாருன்னு கேட்டா பெரிய ஊசின்னுவீங்களா? நீங்க செட் பண்ணுங்க. உங்களுக்கு போலாம். தாத்தா யாரு கேட்டா தடுப்பூசிடுவீங்களா? அப்படி கிடையாதுங்க. திரும்பவும் சொல்றேன், 2026ல சட்டத்தை எப்பயே கொண்டு வந்துட்டாங்க. அப்பா பேரை தான் சொல்லி இன்சியலா போடணும், அவர்தான் கிடையாது. அம்மா பேரையும் அந்த இன்சியலா போடுறாங்க. எப்பயே சட்டம் வந்துச்சு. என்னங்க பேசுறீங்க? வந்து உட்காந்துட்டு இந்த பூமி ஏன் சுத்துது? பூமி ஏன் சுத்துது? ஏன் சுத்துது சொல்லுங்க. பூமி ஏன் சுத்துதுன்னா, எல்லாரும் சரக்கு அடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த அந்த டம்ளர்ல எடுத்து இப்படி 3 சொட்டு கீழே விடுறான்ல, அதனால தான் பூமியே சுத்துது. அது விடல என்ன உடலனா பூமிக்கு நன்றி சொல்றது. ஏன் தெரியுமா கீழே விடுறான்? எப்படி உங்ககிட்ட நான் சீக்கிரம் வர போறேன்னு விடுறான் நம்மால. 1848 ஒரு சரக்கு இருக்கு. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம்? 18 வயசுல நீ குடிக்க ஆரம்பிச்சா 48ல போய் சேர்ந்துருன்னு அர்த்தம். எல்லாரும் பாருங்க, அந்த தண்ணி குடிக்கும் போது வானத்தை அண்ணாந்து பார்த்து தண்ணி குடிக்கிறோம். கரெக்டா? தண்ணி குடிக்கும் போது வானத்தை அண்ணாந்து பார்த்து தண்ணி குடிக்கிறோம். ஏன்னா வானத்துக்கு நன்றி சொல்றோம். சாப்பிடும் போது கீழே குனிஞ்சு பார்த்தா சாப்பிடுறோம். ஏன்னா பூமிக்கு நன்றி சொல்றோம். ஆனா சரக்கு அடிக்கும் போது மட்டும் கண்ணை மூடின்னு சரக்கு அடிக்கிறோம். ஏன் தெரியுமா? அவனை கண்ணை மூட போறது அதுல தாண்டி. ஆனா நடுவர் அவர்களே, பூமி ஏன் சுத்துதுன்னு நான் சொல்லிட்டேன். ஏன் சுத்துது? வைரமுத்து அவர்கள் பூமி ஏன் சுத்துதுன்னு சொல்றா தெரியுமா? ஏன் சொன்னாரு? காதல் மட்டும் கூடாதுன்னா பூமியே இங்க சுத்தாதடான்றாங்க. இந்த உலகத்துல காதல்னா பூமி கூட சுத்தாதான், உலகமே இயங்காது. காதல்னா இப்படி சந்தோஷமா கொண்டாட்டமா வாழ்ந்தா தத்தளிக்கிறே, கண்ணுக்குள்ளதா கண்ணு வைக்கிறே, சொல்லாம தத்தளிக்கிறே, காலாம தள்ளி நிக்கிறே. கட்டு கூட்டுக்குள்ள குண்டு வைக்க கூடாது. சாதி மத பேதம் எல்லாம் முன்னவங்க செஞ்ச மோசம். விடலக்குள்ள நேசம், விடலக்குள்ள நேசம். பேருக்கு வாசம் வந்தது. நிறைவா ஒரே ஒரு கருத்து சொல்லிட்டு உட்காருங்கம்மா. வாழ்க்கையே எக்ஸாமுக்கு படிச்சுட்டு போனா கொண்டாட்டம்,
படிக்காம போனா திண்டாட்டம், குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைய இப்ப வீட்டை விட்டு வெளியே போனா நாளும் நடக்கலாம். அந்த நாளும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டா அது நல்லா நடக்கலாம்னு சொல்லி எவ்வளவு நம்ம நடந்து போகும்போது நிறைய பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைல இதுவும் கடந்து போகும் என்று நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வாழ்க்கை கொண்டாட்டமாக இருக்கும். குடும்பத்துல நீங்க எத்தனையோ வெளியில வந்துட்டு இருக்கலாம், கொண்டாட்டம் எப்படி வரும் தெரியுமா? மனைவியாக மட்டும் தான் கொண்டாட்டம் வரும். வைரமுத்து அவர்கள் அழகா சொல்றாரு, காரியம் யாவையும் கண்மணி செய்வதால் சூரிய கிரகனாய் சுற்றி வருகிறேன்னு சொன்னார் நடுவர்களே. எந்த விதத்தில் பார்த்தாலும் வாழ்க்கையை கொண்டாட்டமா மாற்றுவது நம் கையில் தான் இருக்கிறது என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்ல ஒரு அருமையான கைத்தல் கொடுக்கலாம். நம்முடைய அருமையான அருள்மிகு இந்து சமய அறநிலையத்துறையினுடைய கொண்டத்து மாரியம்மன் திருக்கோவிலை குண்டம் திருவிழாவை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கிற விழா குழுவினருக்கும் இந்த நிகழ்ச்சி உபயம் செய்து எங்களை மேடையேற்றி அழகு பார்க்கிற கேவிஆர் சவுண்ட்ஸ் அண்ட் லைட்டிங் ஒர்க்ஸ், எர்த் மூவர்ஸ், ப்ளூ மெட்டல்ஸ் பெருமாநல்லூர், அன்புக்குரிய அண்ணன் கோவிந்தசாமி, கொடாரம்பாளையம், கொங்கு ஜெயராமன், லட்சுமி கார்டன் பெருமாநல்லூர், இவர்கள் அத்தனை பேருக்கும், விவேக்ராஜ் உள்ளிட்ட அன்பு சொந்தங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை அந்த அரங்காவல் குழு தலைவர் குடும்பத்தை சார்ந்த நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் ஒரு 2 நிமிஷத்துல தீர்ப்பு சொல்றேன். அதோட இந்த நிகழ்ச்சியை நாம நிறைவு செய்வோம். இன்றைய சூழ்நிலையில மனித வாழ்க்கை கொண்டாட்டமா திண்டாட்டமா? அதான் சார் கேள்வி. திண்டாட்டம் 2 பேர் பேசினாங்க, கொண்டாட்டம் 2 பேர் பேசினாங்க. வாழ்க்கையில இந்த 1.5 மணி நேரத்துக்குள்ள பட்டிமன்றம் இது வரைக்கும் நான் எங்கேயுமே நடத்தினது இல்ல. குறைஞ்சபட்சம் ஒரு 3.5 மணி நேரம் தான் எங்களுக்கு தேவைப்படும். அடுத்தடுத்த நிகழ்வு இருக்கிறதுனால இந்த ஹோட்டல்ல சூடா சோறை வடிச்சு இலையில போடுவாங்கல்ல, சாப்பிடவும் முடியாம எழுந்தும் போக முடியாம உட்காந்துருப்போமே, அந்த நிலைமையில தான் உங்களை விட்டு பிரியா மனசு இல்லாம இந்த 2 நிமிஷம் நான் தீர்ப்பு சொல்லிட்டு நிறைவு செய்யறேன். இன்னைக்கு கொண்டாட்டமா திண்டாட்டமான கேட்டா திண்டாட்டம்னு பேசினாங்கல்ல, உண்மையிலே திண்டாட்டம் தான் சார். இன்னைக்கு தூங்கி எந்திரிச்ச உடனே நல்ல வார்த்தை பேசுறானா, ஒரு வார்த்தை கொல்லும் ஒரு வார்த்தை வெல்லும்னு சொல்லுவாங்க. வார்த்தைக்கு அழகு இருக்கு, சொல்லுக்கு அதிகாரம் இருக்கு. நீ நல்லா இருப்ப, நீ நல்லா வருவ, நீ சந்தோஷமா இருப்ப நாம சொல்லி பழகணும்னா நிச்சயமா யார வாழ்த்துறோமோ அவங்க நல்லா இருப்பாங்க. ஏன்னா நம்ம நல்லா இருப்பேன்னு சொல்றதுக்கு முன்னாடி அந்த வார்த்தையை அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி அந்த வார்த்தையை முதல்ல யாரு காது கேக்குது? நம்ம காது தான் கேக்குது. நீ நல்லா இருப்ப அப்படின்னா முதல்ல நம்ம காது கேட்கும், அப்புறம் தான் யார் கேட்கறாங்களோ அவங்க காது கேட்கும். அதை விட்டுட்டு நீ எல்லாம் விளங்குவியா, நீ எல்லாம் உருப்பிடுவியா, நீ எல்லாம் சரியா இருப்பியா, நீ எல்லாம் நாசமா போவன்னு சொன்னோம்னா யார சபிக்கிறோமோ அந்த சாபம் அவங்களுக்கு போறதுக்கு முன்னாடி நமக்கு சேருதுன்னு இறைவனுடைய நியதி இருக்குது சார். அப்போ இன்னைக்கு நல்ல வார்த்தை எந்திரிச்சு பேசுறானா, இன்னைக்கு காலையில 7 மணிக்கெல்லாம் நான் சேர்ந்துட்டேன் நம்ம ரூமுக்கு. ஹோட்டல்ல 7:30 மணிக்கு என் ஃப்ரெண்டு போன் பண்ணான் பெங்களூர்ல இருந்து. மச்சான் தினேஷ் இன்னைக்கு எங்க போறேன்னு கேட்டான். நான் சொன்னேன் பெருமாநல்லூர்ல பட்டிமன்றம் தான். உடனே அவன் சொன்னா எங்க அப்பாக்கு இன்னைக்கு திவசம்னா. சரிதான், பொழுது எரிஞ்ச உடனே திவசம் செய்தியா? சரி மச்சான், உங்க அப்பா செத்து 1 வருஷம் ஆச்சா? உங்க அப்பா தாண்டா உனக்கு சாமி மாதிரி. உங்க அப்பா படத்துக்கு படையல் போட்டு முடிஞ்சா நாளை ஏழைகளுக்கு வயிறார உணவு போடுறான்னு. இது என்ன தப்பு இருக்குங்க? இது என்ன தப்பு இருக்கா? உடனே என் ஃப்ரெண்டு சொன்னான், அப்பாவுக்கு திவசம், கிளம்பி பெங்களூர் வா மச்சான், 6 மணிக்கெல்லாம் பெங்களூருக்கு வானா. டே முடியாதுடா, நான் பெருமாநல்லூர்ல பட்டிமன்றம் பண்றேன்னா. அப்பாக்கு தேவசன்ற கிளம்பி வான்னா. டே முடியாதுடான்ற. என் ஃப்ரெண்டு சொல்றான், எங்க அப்பா தேவசத்துக்கு நீ வரல, உன் தேவசத்துக்கு நான் வரமாட்டேன்னா. என் தேவசத்துக்கு அவன் வந்தான்னா வரல. நீங்க வரீங்களா? இன்னும் 5 நிமிஷம் பேசினா பின்னாடி இருக்கிறவங்க எனக்கு தேவசம் வச்சிருவாங்க. அதனால எவ்வளவு பிரச்சனை தேவசனால என்னன்னு தெரியல. அப்போ திண்டாட்டம் எப்படி இருக்கு வாழ்க்கையில? எங்க போனாலும் பிரச்சனை, எங்க போனாலும் சூழ்நிலை. என்ன வாழ்க்கைய திண்டாட்டமாக தான் இருக்கிறதுன்னு நான் சொல்ல நினைக்கிறேன். ஆனா இவங்க பக்கம் பேசுனது ஒரே நிமிஷம் பார்க்கணும்ல. திண்டாட்டத்திலேயே ஒரு கொண்டாட்டம் இருக்கு. அதுக்கு நான் ஒரு உதாரணம். எப்படி தெரியுமா? 2023 நான் அமெரிக்கா போயிருந்தேன். 2023 அமெரிக்கா போகும்போது அமெரிக்கா தமிழ் சங்கத்துல 40 நாள் தங்கி 11 இடத்துல நான் நிகழ்ச்சி பண்ணேன். அப்ப என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க அங்க அமெரிக்க தமிழ் பெண்மணி. சார், இவ்வளவு வேகமா பேசுறீங்களே, இவ்வளவு ஸ்பீடா பேசுறீங்களே, டிவியில பேசுறீங்களே, மனப்பாடம் பண்ணீங்களா இல்ல கையில ஏதாவது பிட்டுக்கிட்டு எழுதி வச்சுப்பீங்களா? இவ்வளவு ஸ்பீடா பேசுறீங்களே, எத்தனை வயசுல இருந்து பேச்சாளர்னு கேட்டாங்க. அங்க சொன்ன பதில நம்ம ஊர்ல சொல்லிட்டு நான் தீர்ப்பு சொல்றேன். நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறதுல இருந்து பேச்சாளர். அப்ப எங்க ஊரு வேலூர் மாவட்டம். எங்க இந்த ராய்வேலூர், இந்த வேலூர்ல எங்க ஊர் ராய்வேலூர், வேலூர் மாவட்டம். 40 ஸ்கூல் கலந்துகிட்ட அரசு பள்ளி. நான் அரசு பள்ளியில தான் படிச்சேன். நான் தமிழ் மீடியம் தான் படிச்சேன். 40 ஸ்கூல் கலந்துகிட்ட பேச்சு போட்டியில நான் 4ஆம் வகுப்பு படிக்கும் போது முத மேடை ஏறி பேசினேன். இன்னைக்கு 14 வெளிநாட்டுக்கு போய் 4000 மேடைக்கு மேல நான் பேசியிருக்கிறேன்னா அந்த தாயும் இந்த ரசிகர்களும் கொடுத்த அருள் தான். ஆனா அந்த 4வது படிக்கும் போது மேடை ஏறி பேசும்போது தமிழ் மீடியம் படிச்ச நானு மாவட்ட அளவு பேச்சு போட்டுல தமிழ்ல பேசினேன், இங்கிலீஷ்ல பேசினேன். இங்கிலீஷ் டீச்சர் எழுதி கொடுத்தாங்க, மனப்பாடம் பண்ணிட்டேன். மகாத்மா காந்தியை பத்தி, மகாத்மா காந்தி வாஸ் born in Porbandar, he is father of our nation, the great leader னு பேசிட்டே இருந்தேன். கலெக்டர் உட்கார்ந்துக்கிறாரு, தாசில்தார் உட்கார்ந்துக்கிறாரு, ஹெட்மாஸ்டர் உட்கார்ந்துக்கிறாரு, பேசிட்டே இருந்தேன். மகாத்மா காந்தி செத்துட்டாருன்னு இங்கிலீஷ்ல சொன்னோம். அந்த வார்த்தையை மறந்துட்டேன். சரி, எங்க டீச்சர் தானே எடுத்து கொடுப்பாங்க. திரும்பி பார்த்தா டீச்சர் கண்ணாடியை போட்டு கையில குச்சி வச்சுக்கிட்டு சொல்றா
சொல்றானாங்க. மிரட்டின உடனே பயம் வந்துருச்சு, பயத்துல அழ வந்துருச்சு. மகாத்மா காந்தி மகாத்மா காந்தின்னு அழுதுகிட்டே இருக்கிட்டேன். அவர் செத்துட்டாருன்னு சொல்லல. கலெக்டர் மேடேறி வந்தாரு. எல்லா மாணவர்களும் காந்தி வாழ்ந்தார் இறந்தார் வெறியிற வார்த்தையில தாண்டா சொன்னாங்க. அவர் இறந்த துக்கம் தாங்காம தினேஷ் மட்டும்தான் அழுதான். அவனுக்கு தாண்டா முதல் பரிசு சைக்கிள்னு கொடுத்தாங்க. ஒரு திண்டாட்டத்திலேயே ஒரு கொண்டாட்டம் அமைஞ்சிச்சுன்னா வாழ்க்கையில திண்டாட்டம் இருக்கத்தான் செய்யும். ஆனா அதை கொண்டாட்டமா மாத்தணும். அமெரிக்காவில் ஒரு 80 வயசு பெரியவருக்கு ஹார்ட் ஆபரேஷன் முடிஞ்சு நார்மல் வார்டுக்கு வந்தார். அவர்கிட்ட பில்லு கொடுத்தாங்க. ஹார்ட் ஆபரேஷன் பண்ணதுக்கு 10 லட்சம் ரூபாய் பில்லு. பில்ல பார்த்த உடனே பெரியவர் அழுதாராம். ஐயோ 10 லட்சமா 10 லட்சமா. டாக்டர் சொன்னாரா, உன்னால 10 லட்சம் கட்ட முடியலையா, நான் வேணா பணத்தை கம்மி பண்ணட்டுமான்னாரா. உடனே பெரியவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரா, டே 10 லட்சம் இல்லடா 10 கோடினா கூட இப்பவே கட்டுவேன். ஏன் உன் ஆஸ்பத்திரியே விலை கொடுத்து வாங்குற அளவுக்கு என்கிட்ட பணம் இருக்கு. நான் ஏன் தெரியுமா அழுதேன், வெறும் 15 நிமிஷம் என் இதயத்தை சுத்தப்படுத்தி அங்கேயே வைக்கிறதுக்கு நீ 10 லட்சம் ரூபாய் பணம் கேட்கிற. ஆனா 80 வயசு வரைக்கும் இந்த இதயத்தை சரியா இயக்கினதுக்கு அந்த ஆண்டவன் 1 ரூபாய் கூட கேட்கலையே, அந்த ஆண்டவனை நினைச்சு தாண்டா அழுவுறேன்னு சொன்னான்னா அதுதான் மனமாற்றம். யார் அந்த ஆண்டவன்? அல்லாவா, இயேசுவா, முருகனா? இவர்கள் நாம் காணாமல் வணங்குகிற கடவுள்கள். நம்மை பெற்றெடுத்த அப்பாவும் அம்மாவும் தான் காண்கின்ற கடவுள்கள். அந்த கடவுளை வணங்கினால் போதும். வாழ்க்கை என்னைக்குமே கொண்டாட்டமா குடும்பம் என்கிற அமைப்போடு இருந்தால் அது கொண்டாட்டமே 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 என்று சொல்லி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி இடம் சார்கிறோம். நன்றி, வணக்கம்.